இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷனலான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். பெண்களும் சரி ஒரு ஆண்களும் சரி இளைநிலையான ஒரு வயது அடையும் போது அவங்களுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது வந்து விதை விதைத்தவன் கூட வந்து தூங்குவான், ஆனால் வந்து ஒரு விதை வந்து கண்டிப்பாக தூங்காது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இளைஞரும் பற்றி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை நம்ம வந்து பண்ணுவோம். சில பேர் சொல்கிறாங்க நம்மளால் பண்ண முடியாதுன்றதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நம்மளை பற்றி நம்மளோட கான்ஃபிடென்ட் பற்றி நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறவங்க முன்னாடியில் நீ செஞ்சு காமிச்சிட்டு அவங்க முன்னாடி வந்து பேசணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியுமே. லைஃப்பில் வந்து பி ஸ்ட்ராங் அப்படின்ற சொல்கிற விஷயம் இதுதான். எந்த ஒரு விஷயத்துக்குமே கலங்காமல் தைரியமாக இருக்கணுன்றது தான் ஒரு முடிவு. நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க உங்கள் லைஃப்பை வந்து முடிவு பண்ணுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. எல்லாருமே வலிமையானவங்க தான், எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க, எல்லாருமே லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறவங்க இருக்கவங்க தான். ஸோ பி கான்ஃபிடென்ட், பி ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா வந்து எல்லாருமே லைஃப்பில் கோலை அச்சீவ் பண்ணணும். மற்றவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு லைஃப்பில் நம்மளோட கெரியர் நோக்கி நம்ம போனோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன்னா லைஃப்பில் நம்ம வர முடியும். அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ யார் எது சொன்னாலும் அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஒரி பண்ணக்கூடாது. லைஃப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்க.